கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனா அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் அரசியலை பத்தியே உங்களுக்கு சரியா தெரியல. நீங்க தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை எப்படி பேச முடியும்? அதானி என்கிற ஒரு தனி மனிதனுக்கு எதிராக ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கை முன் வச்சா அது எப்படி அரசாங்கத்தின் மீது தொடுக்கப்படுகிற போரா இருக்கும்? செபி வெளியிட்ட அறிக்கைக்கும் மாதவிபுரியினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் ஒரு இடைவெளி இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கு செபி என்பது விதிகளை மீறி ஏராளமான சலுகைகள் கொடுத்திருக்கிறது. ஒரு குறுக்கு வழியில இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிச்சுட்டாங்களா? ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஏற்கனவே அதானி நிறுவனத்தினுடைய முறைகேடுகள் சம்பந்தமா அறிக்கை வெளியிட்டது. இப்ப அதே நிறுவனம் இரண்டாவது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அதானி நிறுவனத்திற்கும் செபியினுடைய தலைவர் மாதவி புரியுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பை அம்பலப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியல் களத்துல ரொம்ப பரபரப்பாக இந்த விஷயம் என்பது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸை விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இதுல அரசியல் அம்சங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தவறக்கூடாது. எப்பவுமே அதானிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவரு பதறி போறாரோ இல்லையோ நம்முடைய பிரதமருக்கு மிகப்பெரிய பதட்டம் வந்துருது. குறிப்பா கடந்த நாடாளுமன்றத்துல 2 நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவியை மோடி பறிச்சாரு. ஒருவர் ராகுல் காந்தி, இன்னொன்று மகுவா மொய்த்ரா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அதானியினுடைய வேலைக்காரன் தான் மோடி என்று நேரடியாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அதானி நிறுவனத்துடைய முறைகேடுகளை நாடாளுமன்றத்தில் ஆதாரங்களோடு பட்டியலிட்டாங்க மகுவா மொய்த்ரா. நெருக்கமான நண்பரை நீங்க எப்படி விமர்சிக்கலாம் என்ற மோடியினுடைய எரிச்சலுடைய வெளிப்பாடு தான் இந்த 2 பதவிகளும் பறிக்கப்பட்டது. இப்பவும் அதானிக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு. செபி கவலைப்படுவதற்கு முன்பு, மாதவிபுரி அறிக்கை சொல்றதுக்கு முன்பு இந்த அரசாங்கம் ஓடோடி சென்று அவர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டே இருக்கு. ஏன்னா இப்ப வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில அவருடைய பங்குகள் ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. முதல் நிலை பணக்காரர் மீண்டும் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போக விடலாமா அப்படிங்கிற கவலை மோடிக்கு வந்திருக்கு. அவை தன்னுடைய அமைச்சர்களை வச்சு பேச வைக்கிறாரு. ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் இது இந்தியாவின் மீது தொடுக்கப்படுகிற போர் அப்படிங்கிறாரு. அதானி என்கிற ஒரு தனி மனிதனுக்கு எதிராக செபி என்கிற ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கை முன் வச்சா அது எப்படி அரசாங்கத்தின் மீது தொடுக்கப்படுகிற போராக இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைவர் அதே டோன்ல அண்ணாமலை பேசுறாரு. அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனா அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் அரசியலை பத்தியே உங்களுக்கு சரியா தெரியல. நீங்க தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை எப்படி பேச முடியும் அப்படின்னு பாஜகவுடைய தலைவருடைய பேட்டி என்பது ரொம்ப கேளிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிக முக்கியமான ஒரு விஷயம், செபி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது இந்த குற்றச்சாட்டு என்பது போலியானது அப்படிங்கிற ஒரு அம்சம். 2வது, இந்த குற்றச்சாட்டை நம்பி நீங்க பங்குச்சந்தை முதலீடை திரும்ப வாங்கிடாதீங்க, இந்தியாவுடைய பங்குச்சந்தை சிறத்தன்மையோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செபியினுடைய அறிக்கை ஒரு விஷயத்துல ரொம்ப பதட்டம் நிறைந்ததாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்க முதலீட்டை திரும்ப வாங்கிட்டீங்கன்னா அதானியினுடைய சொத்து மதிப்பு என்பது குறைஞ்சிருமாங்கிற கவலைய அதானி வெளிப்படுத்துறாரோ இல்லையோ செபி வெளிப்படுத்துது. அதுதான் செபி அறிக்கையினுடைய விளக்கமாக இருக்கு. 2வது, செபியினுடைய தலைவர் மாதவிபுரி தனியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே இந்த அதானி நிறுவனத்துல முதலீடு பண்ணியிருக்கிறோம். எப்ப அப்படின்னா, நான் செபி தலைவராக பொறுப்பேற்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அளிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா செபி வெளியிட்ட அறிக்கைக்கும் மாதவிபுரியினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் ஒரு இடைவெளி இருக்கு என்பதை புரிஞ்சுக்க முடியும். முக்கியமா இந்த பிரச்சனையில வைக்கப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, மாதவிபுரியினுடைய கணவர் தவில் அவரு சில நிறுவனங்களுக்கு பொருளாதார ஆலோசகராக இருக்கார், கன்சல்டன்டா இருக்கார். அந்த நிறுவனங்களுக்கு செபி என்பது விதிகளை மீறி ஏராளமான சலுகைகள் கொடுத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு மாதவிபுரியோ அவருடைய கணவர் தவில்புரியோ இன்னைக்கு வரைக்கும் எந்த விளக்கமும் சொல்லல. அப்ப குற்றச்சாட்டை மறைப்பதற்கு, மக்களிடமிருந்து திசை திருப்புவதற்கு மூடி மறைக்கிற ஏற்பாட்டை தான் செபியும் மாதவிபுரியும் தவில்புரியும் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் இருக்கு என்பது இதிலிருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. எல்லாத்தையும் கடந்து இந்த அரசாங்கம் அதானி குறித்து பேசினாலே ஒரு வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு உத்தியை, கள்ள மௌனத்தை கடைபிடிக்கிறது. குறிப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது குறித்த தேதிக்கு முன்பாகவே முடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்ட பிறகு இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு கொந்தளிப்பு உருவானா எப்படி சமாளிக்கிறது என்பதற்கு ஒரு குறுக்கு வழியில இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நாம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தான் தேவை, அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி அதற்கு வாய் திறக்காமல் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார். இந்தியாவுடைய ஒரு கார்ப்பரேட் நம்பர் 1 நிலையில் இருக்கக்கூடிய பணக்காரர்
அவரை சுற்றி ஏராளமான குற்றச்சாட்டுகள் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அவரை பாதுகாக்கிற எல்லா வழிகளிலும் இந்த அரசாங்கம் முனைப்போடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதானி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அரசின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அரசுக்கும் அதானிக்கும் தொடர்பில்லை, மோடிக்கும் அதானிக்கும் தொடர்பில்லை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு. ஒன்றிய அரசாங்கம் கேரள அரசை குற்றம் சாட்டுது. இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற இதே நாள்ல கௌதம் அதானிக்கு சத்தீஸ்கர் மாநிலத்துல 8 லட்சம் மரங்களை வெட்டி 4000 ஹெக்டேர் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை 3வது கோல் மைனை கொடுக்கறதுக்காக இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இந்தியாவுடைய எல்லா வளங்களையும் தன்னுடைய நெருக்கமான நண்பருக்காக வாரி வழங்குவதற்கான ஒரு அரசியல் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாகத்தான் மோடியும் பாஜக ஒன்றிய அமைச்சரவையும் இருக்கிறது. இது மக்களுக்கான அமைச்சரவை இல்லை, அதானிக்கான அமைச்சரவை என்கிற புள்ளியிலிருந்து இந்த விவாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நன்றி.